வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனுவல் பிளானை தான் பார்க்க போகிறோம். அப்கமிங் எக்ஸாம்ஸை வந்து பார்க்கலாம். சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் எக்ஸாம் சரிங்களா. சீரியல் நம்பர் 6 பாருங்கள், 6 and 7 அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல். இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் தான். அதாவது ஏஇ எக்ஸாம் சரிங்களா. ஏஇ சிவில் இது வந்து இப்போ நான் இன்ட்ரி போஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பாருங்கள், ஏஇக்கு வந்து 605 சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போனா இந்த மந்த்து, அதாவது 26 ஜூலை 2024 இந்த மந்த்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வரும்னு இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சரிங்களா. இந்த மந்த்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து அக்டோபர் 14, 2024 இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போத்துலேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சீரியல் நம்பர் 7 கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவல் சரிங்களா. சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாம் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பாருங்கள் 730 சரியா. 730 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், டிப்ளமோ எக்ஸாமுக்கு 13 சரிங்களா. 13/8/2024 ஆகஸ்ட் மந்த்து வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நவம்பர் 17, 2024 ஓகேங்களா. இப்போது அடுத்து வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பாக வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டடி பண்ணுங்கள், கண்டிப்பாக நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சிலபஸ் பற்றி பார்க்கலாம். டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் சிலபஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிப்ளமோ லெவலுக்கு வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். சிவில் இன்ஜினியரிங்க்கு வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹைவே டிபார்ட்மெண்ட், எல்லாம் ஜேடிஓ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் போஸ்டிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட்லூம்ஸ், ஆதி திராவிட வெல்ஃபேர், இதெல்லாம் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான். ஐடிஐக்கு வந்து பாருங்கள் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங், தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, அதாவது சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் அண்ட் வந்து சர்வேயர், இந்த மாதிரி போஸ்ட்லாம் டிப்ளமோ லெவலுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங் ஏஐக்கு வந்து என்ன போஸ்டிங் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆஃப் சிவில், வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஒர்க்ஸ் பில்டிங், நெக்ஸ்ட்டு ஹைவே சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் பார்க்கலாம். சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சரிங்களா. கோட் நம்பர் 201 சரிங்களா. 10 யூனிட் வந்து இருக்குது சரிங்களா. அதில் ஃபஸ்ட்டு யூனிட் பாருங்கள், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம்னா சிலபஸ் வந்து கையில் வச்சுக்கணும். சிலபஸ் வைஸ் தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு அதில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. படிச்சுட்டு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதையும் நல்லா படிச்சுக்கணும். ஃபஸ்ட் யூனிட் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு, செகண்ட் யூனிட் வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, தேர்ட் யூனிட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ், யூனிட் 4 வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், யூனிட் 5 வந்து ஹைட்ராலிக்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். ஸோ இதில் வந்து 20 கொஸ்டின்லேருந்து 22 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. டாபிக் வைஸ் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 20 கொஸ்டின் நம்ம வந்து அட்டன் பண்ணலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். டாபிக் வைஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், கேன்டிலிவர் பீம் டிஃப்ளெக்ஷன், சியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மண்ட், இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்துக்கோங்களேன், இன்டிடெர்மைன் ஸ்ட்ரக்சருடைய சியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மண்ட், ஃபிக்ஸட் பீம், கண்டினியூஸ் பீம், ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்லாம் ரோடு மெயினாக என்னுடைய டிசைன் பண்ணுறது, கேம்பர், கிரேடியன்ட், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வந்து இருக்குது, அது சாயில் மெக்கானிக்ஸில் வரும். அதில் சாயில் கிரைன் சைஸு, 3 ஃபேஸ் சிஸ்டம் டயக்ராம், இந்த மாதிரிலாம் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ, லேமினார் ஃப்ளோவா, டர்புலண்ட் ஃப்ளோவா, அது படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோ த்ரூ பைப் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஃப்ளோ த்ரூ சேனல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதில் வந்து ஃபார்முலாஸ் வந்து அப்படியே கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சுவாங்க. யூனிட் 6 வந்து சர்வேயிங், யூனிட் 7 வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், யூனிட் 8 வந்து எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங், யூனிட் 9 வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்,
யூனிட் 10th வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? இதில் வந்து சர்வேயிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். டைரெக்டாக தான் கொஸ்டின் இருக்கும். செயின் சர்வேயிங், காம்பஸ் சர்வேயிங், லெவலிங், தியோட்லைட் சர்வேயிங் இதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜிபிஎஸ், ஜிஐஎஸ் இதெல்லாமே படிச்சுக்கணும். டோட்டல் ஸ்டேஷன் பற்றி பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள், ரொம்பவே இம்பார்ட்டண்டானது கன்வேயன்ஸ் ஆஃப் வாட்டர், ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர், அதோட குவாலிட்டி, சீவர் அப்பர்டனன்சஸ், சீவேஜ் டிஸ்போசல் அண்ட் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நெக்ஸ்ட் வந்து எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்கில் டீட்டெயில்டு எஸ்டிமேட், நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் ஆஃப் பில்டிங் இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ஸோ ஆர்சிசியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு பீம், டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்டு பீம் எல்லாமே நல்லா படிச்சுக்கணும். 1 வே ஸ்லாப், 2 வே ஸ்லாப் இதுலேருந்து மோஸ்ட்லி ரொம்ப கொஸ்டின் கேட்பாங்க. லிமிட் ஸ்டேட் மெத்தட் நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் சிபிஎம் பெர்ட், நெட்வொர்க் அனாலிசிஸ் நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் சிவில் இன்ஜினியரிங், அதுவும் 10 யூனிட்ஸ் தான். இது இப்போ பார்த்த டாபிக் தான் அதிலே இருக்கும். ஸோ இதை விட டிப்ளமோ ஸ்டாண்டர்டை விட நம்ம ரொம்ப டீப்பாக வந்து கொஞ்சம் படிக்கணும். சரிங்களா? 170+ போடணும். கொஸ்டின் வந்து 200 கொஸ்டின் கேட்பாங்க. 170+ கொஸ்டின் போடணும். கன்ஃபார்மாக ஜாப் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து 200 கொஸ்டின், அதில் 100 கொஸ்டின் வந்து தமிழ். சரிங்களா? ஜென்ரல் தமிழ், அதாவது தகுதி தேர்வு தான். ஸோ அதனால் இது மேலோட்டமாக படித்தா போதும். 40 கொஸ்டின் போகணும், 60 மார்க். ஓகேங்களா? அப்படி 60 மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் பேப்பரே வேல்யூ பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸில் டிகிரி ஸ்டாண்டர்ட் இதேமாரி டாபிக் வைஸ் படிக்கணும். ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, புவியியல் இருக்குது. புவியியல் வந்து 10th புவியியல் நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு தான். சரிங்களா? இது வந்து சிலபஸ் வைஸ் சும்மா லைட்டாக மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. இதான் வந்து சிலபஸ் வந்து எப்போயுமே கையில் வச்சுக்கோங்க. அதன்படி மட்டும் படிங்க. ஓகேங்களா? ஊர் பெயர்களின் மருவு, நெக்ஸ்ட்டு தன்வினை, பிறவினை, எவ்வகை வாக்கியமாக மாற்றுதல் இந்த மாதிரி தான் இருக்குது கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் கலைச்சொற்கள், குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு, ஒருமை பன்மை, பிழை திருத்துதல். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியில் வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஹிஸ்ட்ரி வந்து நல்லா படிச்சுக்கணும். இது டாபிக் வைஸு சிந்துவெளி நாகரிகம், முகலாயர்கள், மராத்தியர்கள், ஸோ இந்த மாதிரி குப்தர்கள். ஸோ டாபிக் வைஸ் படித்தா போதும். இப்போ இந்தியன் பாலிட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கனாமிக், இந்திய தேசிய காங்கிரஸ். அடுத்து மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின். ஸோ மேக்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் வந்து டாபிக் வைஸ் பார்த்துக்கோங்க. மேக்ஸ் வந்து செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 25 கொஸ்டின். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. டாபிக் வைஸ் 20 கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. 25 கொஸ்டின். சரிங்களா? இதுலேயே மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பாலிட்டி வந்து புக்கில் இருந்தே படிங்க. ஓகேங்களா? பாலிட்டி வந்து ஸ்கூல் புக் 10th புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. 11th 12th இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே படிச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 10th வந்து ஒரு 5 பாடம் இருக்குது. 12th வந்து ஒரு 7 பாடம் இருக்குது. சரிங்களா? மொத்தம் இந்த 12 பாடத்தை நல்லா படிச்சுக்கோங்க. அதில் இருந்து தான் மேக்ஸிமம் 10 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சயின்ஸ் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க. அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஹிஸ்ட்ரி வந்து நல்லா படிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 70+ கொஸ்டின் வந்து நம்ம 100 கொஸ்டினில் 70 கொஸ்டின் மேலே நம்ம வந்து போடணும். ஃபஸ்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின். 200 கொஸ்டினில் 170+ கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்போ நமக்கு ஜாப் கன்ஃபார்ம். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. எக்ஸாம்ஸு வரப்போகுது. சரிங்களா? அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நான் போடுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. யூனிட் வைஸ் வந்து கொஸ்டின் கொடுக்குறேன்.